தமிழ் புத்தாண்டு 2025க்கு பிறகு சனி ராகு சேர்க்கையால் அடுத்த 40 நாட்கள் நிதி நெருக்கடி, உடல்நல பிரச்சனைகள் சந்திக்க உள்ள 5 ராசிக்காரர்கள். அதில் உங்களது ராசியும் உள்ளதா என்று பார்ப்போம். 2025 சனி பகவான் கடந்த மார்ச் 29ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இங்கு ஏற்கனவே சஞ்சாரம் செய்து வரக்கூடிய ராகு உடன் சேர்ந்துள்ளார். மே 18ஆம் தேதி ராகு மீனத்தில் இருந்து கும்ப ராசிக்கு மாற உள்ளார். அதனால் அடுத்த 40 நாட்கள் சனி மற்றும் ராகுவின் சேர்க்கையால் சில ராசிக்காரர்கள் பல்வேறு விதத்தில் அசுபமான பலன்களை சந்திக்க உள்ளனர். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என விரிவாக தெரிந்து கொள்வோம். திரிகணிதத்தின்படி சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். அதேபோல ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி நடக்க உள்ளது. இதில் ராகு மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு மாற உள்ளார். தற்போது மீன ராசியில் அசுப கிரகமான சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை நடக்கிறது. பொதுவாகவே அசுப கிரகங்களின் சேர்க்கை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். இதனால் அடுத்த 40 நாட்கள் மேசம், மிதுனம் உள்ளிட்ட 5 ராசிகள் தங்கள் செயல்பாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். மேச ராசியின் மீதான ராகுவின் தாக்கம். மேசம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சனி ராகுவின் சேர்க்கையானது நிதி சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் பேச்சு, செயலில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சல்களும் ஏற்படும். அதே போல சில விரும்பத்தக்காத நிகழ்வுகளும் ஏற்படும். இதனால் மன அமைதியற்ற சூழ்நிலை இருக்கும். இந்த காலத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகள் மற்றும் பணியிடத்தில் வேலை முடிப்பதற்கு போராட வேண்டியது சூழ்நிலையாக இருக்கும். மிதுன ராசியின் மீது ராகுவின் தாக்கம். மிதுன ராசிக்கு கர்மஸ்தானத்தில் ராகு சனியின் சேர்க்கை நடக்கிறது. இதனால் உங்கள் வேலையை முடிப்பதற்கு அதிக அலைச்சல் ஏற்படும். தேவையற்ற மனக்கவலை, பயம் ஏற்படும். அன்றாட வேலைகளை முடிப்பதில் கூட சிக்கல்கள் சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. குடும்ப சூழ்நிலைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் உறவுகளில் பிரச்சனைகள் எதிர்கொள்வீர்கள். மன அமைதியற்ற சூழ்நிலையில் இருக்கும். சிம்ம ராசி மீது ராகுவின் தாக்கம். சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சனி ராகு சேர்க்கையானது நிதி சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த காலத்தில் உங்களது நிதி நிலையை பராமரிக்க கூட கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். உடல் நலத்தில் கவனம் தேவை. அது தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும். அஷ்டம சனியோடு ராகு சேர்க்கை பிறருடன் இணக்கமற்ற சூழ்நிலை ஏற்படும். இதனால் உங்கள் பேச்சு, செயலில் கவனம் தேவை. கன்னி ராசி மீது ராகுவின் தாக்கம். கன்னி ராசி சார்ந்தவர்கள் சப்தஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை நடக்கிறது. இந்த காலத்தில் உங்கள் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படும். வாழ்க்கை துணை, குடும்ப உறுப்பினர்களுடன் இணக்கமற்ற ஊழல் ஏற்படும். உங்கள் வேலையை மற்றும் தொழிலில் தொடர்பான செயல்கள் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நண்பர்களுடன் உறவு மோசமடையும். திருமண வாழ்க்கையில் நிம்மதியற்றதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இல்லையெனில் தேவையற்ற மன வருத்தங்கள் ஏற்படும். விருச்சக ராசி மீது ராகுவின் தாக்கம். விருச்சக ராசிக்கு கிரகங்களின் சேர்க்கையானது குடும்ப வாழ்க்கையில் குழப்பமும் தேவையற்ற மன அழுத்தமும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பதில் பெரும்பாலான நேரம் செலவிட வாய்ப்புகள் உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கிய குறைபாடுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மாணவர்கள் படிப்பு தொடர்பான ஆர்வம் குறையும். குழந்தைகள் உங்கள் வேலையில் பல தடைகளை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.